இந்தியா கூட்டணியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர், வெற்றி வேட்பாளர், என் அன்பு சகோதரர் சந்திரகுமார் அவர்கள் இங்கே மரியாதை நிமித்தமாக சந்திக்க வந்திருக்கிறார். சத்தியமூர்த்தி பவன் அவருக்கு வரவேற்பு கொடுத்து வெற்றி வேட்பாளரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவோம் என்ற உறுதிமொழியோடு வருகின்ற நாட்களில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் பெருமக்களும் தோழர்களும் தொண்டர்களும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அங்கேயே அமர்ந்து அவருடைய பெருவாரியான வெற்றி பெறுவதற்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழ்நாடு கண்டிராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டப் போகிறோம். கடந்த 3.5 ஆண்டுகள் ஆட்சிக்கு அத்தாட்சி கொடுக்கின்ற விதமாக, சான்றிதழ் கொடுக்கின்ற விதமாக ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடைபெற போகிறது. எங்களுடைய வெற்றி வேட்பாளரை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். அவர் வெற்றி பெற்று மீண்டும் சட்டப்பேரவையில் வருவார். ஒரு அருமையான வேட்பாளரை திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தியிருக்கிறது. சிறந்த உழைப்பாளி, பொறுமையானவர், அவசரப்படாதவர், மக்களோடு மக்களாக இருப்பவர், மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் தான் திரு சந்திரகுமார் அவர்கள். ஆகவே அவர் பொறுமையாக காத்திருந்ததற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரான தளபதி கொடுத்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை என் அன்பு சகோதரர் வெற்றி வேட்பாளர் திரு சந்திரகுமார் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இதெல்லாம் பின்னடைவில்லை. இதைவிட பெரியதாக எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் விட்டுக் கொடுக்கும். விட்டுக் கொடுப்பது தான் தோழமை, கேட்டு வாங்குவது தான் தோழமை. ஒரு வருத்தம் இல்லையே, மகிழ்ச்சியை தானே அவரை வாழ்த்துறோம். பிடுங்கி எடுப்பது என்பது வேறு, கேட்டு பெறுவது என்பது, இதுதான் தோழமை. எங்களுடைய தோழமை உண்மையான தோழமை. காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையான தோழனாக, உண்மையான தோழமை கட்சியாக இந்தியா கூட்டணியில் இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திரு சந்திரகுமார் அவர்களுக்கு எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய வாழ்த்து இருக்கிறது. எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய வாழ்த்து இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய வாழ்த்து இருக்கிறது. எந்தவித சலனமும் சங்கடமும் இல்லாமல் முழு மனதோடு அவரை வெற்றி பெற வைப்பதற்கு நாங்கள் பாடுபடுவோம். முதல்ல அந்த அண்ணி அம்மையார் அவர்கள் தான் கேட்டோம். அவங்க விருப்பம் இல்லைன்னுட்டாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இல்லை. 2 முறைக்கு 3 முறை உட்காந்து பேசணும். திரு நாசைய ராமச்சந்திரன் அவர்களும் போயிட்டு பேசினாரு. நேற்று இரவு 8 மணிக்கு உறுதியாக நான் நிற்கவில்லை, எங்களை காங்கிரஸ் பேரியக்கம் மனநிறைவோடு வைத்திருக்கிறது. என்னுடைய கணவரை திரு EV.K. இளங்கோடை ஒன்றிய அமைச்சரை மத்திய அமைச்சரவையில் வைத்திருந்தது, நாடாளுமன்ற சட்டமன்றம் கொடுத்தது, நாங்கள் மனநிறைவோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2026 உழைத்தவர்கள் அனைவருக்கும், இந்த கிராம கமிட்டி வெற்றிகரமாக போடுபவர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு காத்திருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கம் யாரையும் கைவிடாது, உழைப்பவர்களை அங்கீகாரப்படுத்தும். சரி, இதை விட அதிகமாக கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? மனசு இருக்கு, கொடுப்பாங்க. ரைட், தோழமைக்காக விட்டு கொடுத்த